நமச்சிவாய நம. மன மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்லது நடக்கட்டும். பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குருவே சரணம். இன்றைக்கு அற்புதமான ஒரு நல்ல நாள், அமாவாசை தினம். முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய தினம். தர்ப்பணம் செய்வது, திவசம் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, மற்றவர்களுடைய பசியாற்றுவது என்று நிறைய விஷயங்களை இந்த முன்னோர்களுக்காக நாம் செய்வோம். சாபங்கள் நீங்க வேண்டி செய்யக்கூடியது. திடீர்னு வெயில், மழை இரண்டும் கலந்து வருகிறது. இரண்டும் கலந்து வருவதனால் சில நேரங்களில் சில பேருக்கு ஜுரம் வந்துடும், சில பேருக்கு சளி பிடிச்சிடும், சில பேருக்கு வறட்டு இருமல்னு சொல்லக்கூடிய வறண்டு, அதாவது காஞ்சி போன இருமல் வரும். இவங்கெல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சித்த பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் அல்லாமல் நிறைய சித்த மருத்துவங்கள்லையும் முன்னோர்களும் மருத்துவமே தெரியாத அனுபவபூர்வமான வைத்தியங்களும் நம் கூட முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அதான் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா. ஒரு பெரிய ஒரு 10-15 நிமிடத்திற்கு மேலாக ஒரு வீடியோ போடணும். அதை பற்றி சொல்லணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமாக பேசி அதுக்கப்புறம் என்னுடைய பொருளை வியாபாரம் செய்யணும் இல்லையா, எனக்கும் போடணும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கி சிறிய விஷயத்தை சொல்லுவோம். அதாவது என்னென்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகள், தொண்டை எரிச்சல், கண் எரிச்சல், முடி உதிர்தல், உடல் வலி, ஜுரம், இந்த மாதிரி விஷயத்திற்கு ஒரு தீர்வு, எளிமையான தீர்வு என்னென்னா, நம்மளுடைய வயிற்று தொப்புள் இருக்கு இல்லையா, இந்த தொப்புளில் என்ன செய்யணும்னா, கரு உற்பத்தி ஆகும்போது அந்த கரு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொப்புள் கொடி உருவாகின்றது. அதன் வழியாகத்தான் உணவெல்லாம் செல்கிறது. உணவெல்லாம் அந்த குழந்தைக்கு சென்று 9 மாதங்கள் வரை அந்த குழந்தை இருந்து பிறக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா வீடியோ பெருசாக போகும்ல, அப்படி பிறக்கிறதா சொல்கிறோம். அந்த தொப்புள் கொடி என்பது ஒரு மிதமான வெப்பத்திலேயே இருக்கும். தாய் வயிற்றில் மிதமான வெப்பத்திலேயே இருக்கும், சூடாகவே இருக்கும். அதன் மூலியமாகத்தான் எல்லா வளர்ச்சிகளும் ஏற்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன செய்யணும்னா, தொப்புளில் கொஞ்சம் ஒரு 3 சொட்டு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்கும், கோகனட் ஆயில், சுத்தமான ஆயிலாக எடுத்து வைக்கணும். அப்படி இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லெண்ணெய், எள்ளுனால் செய்யப்பட்ட நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதை வைக்கணும். 3 சொட்டு தான், ரொம்பலாம் இல்லை. அந்த விரலை விட்டு அப்படி எடுத்தால் கூட போதும். இந்த விரல் இருக்குது, இந்த விரலை விட்டு அப்படியே ஒரு அந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம வச்சுருப்போம், இல்லை ஒரு ஸ்பூனில், இல்லை ஒரு ஏதோ ஒன்று எடுத்து அப்படியே ஒரு வட்டமாக நம்ம தடவிட்டோம்னா ஒரு 10-15 நிமிடம் இரவு நேரங்களிலே அந்த மாதிரி செய்து கொள்ளலாம். ஏன்னா வெளியில் வேலை நிமித்தமாக போகும்போது எண்ணெயாக இருக்குல்லையா, சிரமமாக இருக்குது. இரவு நேரங்களிலே செய்து கொள்ளலாம். ஒரு 10-15 நிமிடத்தில் அந்த எண்ணெய் காய்ந்து விடும். உடல் அந்த தொப்புள் கொடி வழியாக நாபிக் கமலம்னு சொல்லக்கூடிய இந்த உடல் எல்லா இடங்களுக்கும் அது பரவிடும். அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி பரவிச்சுனா அப்படின்னா நமக்கு ஜுரங்கள், இந்த மாதிரி சளி, முடி உதிர்தல், கண் எரிச்சல் போன்ற விஷயங்கள், மஞ்சக்காமாலை, அரிப்புகள் போன்றதெல்லாம் வராது. பல விஷயங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். சரி, அதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். இது சுருக்கமாக சொல்லிட்டோம். இதை எல்லோரும் செய்து பாருங்கள், அற்புத பலனை காணலாம். இது சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். ராத்திரியில் புள்ள பிறந்த வரன்னு கத்தும். என்ன பண்ணுவோம், உடனே வசம்பை அடிச்சு லேசாக தழுவும். வசம்பை அப்படியே விளக்கில் சூப்பி லேசாக தழுவும் இல்லையா, உடனே வயிற்று வலி. இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஒரு சொட்டு எடுத்து வயிற்றில் தொப்புளில் தடவும். செரிமான கோளாறு இருந்தாலும் கூட சரி. சரி, இது சுருக்கமாக சொல்லிட்டோம். இருக்க நம்ம ஒரு வீடியோக்கள்லையும் தெளிவாக போடுவோம். அல்லது இந்த மருத்துவத்துக்கு இந்த பற்றின விஷயங்களே அப்படி ஒரு குட்டி கணக்கு, அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு பார்க்கலாம். 4 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இப்போ வியாபாரத்திற்கு வந்துடுவோம். நம்மள்கிட்ட வியாபாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகத்துறையில் ரசமணிகள், நவபாஷான மணிகள், ருத்ராட்ச மாலைகள், துளசி மாலைகள், பானலிங்கம், நர்மதாலிங்கம், சிவலிங்கங்கள், நந்திகள், இதெல்லாம் கருங்கல்லில் கூட நம்மள்கிட்ட இருக்குது, கருங்காலியில் இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளூபெரின்னு சொல்லி 2006 2006 நம்ம அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். இன்றைக்கு அந்த மாதிரி அதிக அளவிலே அது விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் நம்மள்கிட்ட கருங்காலியாக இருக்கட்டும், கயிறாக ஜவ்வாது, அரகாஜா, புணுகு, ஜவ்வாது பேஸ்ட்டு, அரகாஜாவில் தரமானது, அதிலே வெவ்வேறு விதமான மைகள், இப்படியெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. அதாவது ஆன்மீகத்துறையை சார்ந்த பொருட்கள், சந்தனம், சுத்தமான பியோர் 100% பியோர் சந்தனம், 100% பியோர் குங்குமம், இதெல்லாம் நம்மளுடைய பச்சை கற்பூரம், ராமக்கட்டிகள், இந்த மாதிரி தசாங்கம், இந்த மாதிரியான உயர்வான பொருட்கள் எல்லாமே நம்மளிடம் இருக்குது. சின்ன சோழி வகைகள், நிறைய சோழி வகைகள் ரொம்ப சௌரியமான விலைக்கு கிடைக்கும். ரொம்ப சௌரியமாக கிடைக்கும், எங்கேயுமே வாங்க முடியாது, அந்த மாதிரி விலைக்கு கிடைக்கும். பொய் சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன்.
தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஆன்மீக துறையில் எது வேண்டுமானால் சங்காக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் கேளுங்கள், நம்மளிடம் இருக்கின்றது. அப்புறம் இந்த ப்ளூபெரி இண்டு இதெல்லாம் ரொம்ப சௌரியமான விலைக்கு இருக்குது. சும்மா ஒரு 10 வெள்ளி பண்ணி அவ்வளோதான், 20 வெள்ளி 15 வெள்ளி 10 வெள்ளி அந்த மாதிரியான இதில் அத்தரில் போட்டு முறைப்படி அதற்கு ஒரு பொருளை கல்லாக இருக்கின்றதை இறைவனாக மாற்றுவது எப்படி என்பது போல நாம் இதை ஒரு உயிரோட்டமாக மாற்றி வைத்திருக்கிறோம். வேண்டுமானால் இதையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வியாபாரத்தை பொறுத்தவரை அதிக பொய் சொல்லி ஆன்மீகத்துறையை விற்கக்கூடாது. ஏன்னா ஆன்மீக பொருட்கள் என்பது அதிக பொய் விளையாடக்கூடிய இடமாக இருக்கின்றது. அப்படி வியாபாரம் செய்பவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சந்ததிகள் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. ரொம்ப பொய் சொல்லக்கூடாது. சொல்லலாம், ஒரு பொருளை மிகைப்படுத்தி அதற்கு ஒரு ஆபரணங்கள்லாம் போட்டு ஜோடித்து ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதே நேரத்தில் அதிக அளவில் பொய் சொல்லி பணம் கிடைக்கிறது, காசு கிடைக்கின்றது, பொன் கிடைக்கிறது என்று சொல்லி அதிக பொய்யை நாம் சொல்லி சில வியாபாரங்களை செய்தோமையானால் சந்ததிகள் பாதிக்கப்படும். நமக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் 5 விஷயங்கள் இருக்குது. யோகங்கள், கரணம், யோகம், ராசி, நட்சத்திரம். அந்த யோகம் பாவ யோகத்தில் அந்த குழந்தைகள் பிறந்துவிடும். படாத பாடுபடும், அல்லல் தொல்லைகள் எல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆன்மீகத்துறையில் பொய் கலந்து இருக்க வேண்டும். அது நன்மைக்கானதாக இருக்க வேண்டும். வியாபார நோக்கம் என்பது எல்லோருக்கும் உண்டு, லாபம் என்பதும் உண்டு. அதே நேரத்தில் அது நீதியும் நேர்மையும் நியாயமாக அந்த இறை வழிபாட்டை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் இறை வழிபாட்டிற்கு உகந்தது, உத்தமமானது. அதனால் இறை வழிபாட்டை சார்ந்த பொருட்கள் விற்பவர்கள் ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். விலை உங்கள்கிட்ட மேலே கீழே என்பதை நான் சொல்லவில்லை. அது ஒவ்வொருத்தருக்கு நிலைப்பாடு. வருகின்ற பொருட்களுடைய விலைக்கு மாற்று விலைகள் இருக்கும், அதை நான் சொல்லவில்லை. அதே நேரத்தில் ஒரு பொருட்களுக்கு மிகைப்படுத்தி அதிக பொய்களை சொல்லும்போது ஏழ்மையாக இருப்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டு 50 வயசு 55 வயசு வேலையே கொடுக்க மாட்டேறான், 60 வயசுக்கு மேலே வேலையே இல்லை, ராத்திரி வேலை தான் கொடுக்குறேன்னு சொன்னால் ராத்திரியில் போய் அப்படியே ஜாகா வேலை பார்க்குறதுக்கு உட்காந்துருக்காங்க. தூக்கமாக வருது, கண்ணு 60 வயசு மேலே போனால் பல பிரச்சனைகள் உடலிலே இருக்குது. அவர்களே இந்த லாக்கிங் செய்யணும், மாடி ஏறணும் இறங்கணும், இந்த மாதிரியான சிரமப்படுறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு முழங்கால் வலி போயிடும், திடீர்னு ஒரு நம்பர் அடிச்சிடும், உனக்கு தெய்வம் ராத்திரியில் வீட்டுக்குள்ளே வந்து பூந்துடும், உன்னோடைய பக்கத்துலேயே தெய்வம் படுத்து கிடக்கும், பல லட்சம் உனக்கு நம்பரில் கிடைக்கும். இப்படி சொல்லும்போது வாங்குறது 1500 வெள்ளி சம்பளத்தில் சாப்பாடு உண்மை வைத்தியம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு இந்த வயசான காலத்தில் ஏதோ பேர பிள்ளைக்கு நமக்கு ஏதோ சாப்பிட்டுக்கலாம், மருந்து செலவாகும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி ஏமாறும்போது அந்த உழைப்பினுடைய விஷயம் நம்மள்கிட்ட வரும்போது அது பாவச் செயலாக அந்த காசு வந்து சேர்ந்துடும். அதனாலே ஒரு விஷயத்தை செய்யும்போது பொய்கள் சொல்லி விற்கலாம், பொய்யாகவே விற்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தயவு செய்து. யாரும் இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆன்மீகம் இது இறை சார்ந்த விஷயம். இதிலே ஏமாற்று வேலை என்பது குறைத்து சொல்ல வேண்டும். அதிக பொய்களை சொல்லி பாவம் எண்ணற்றவர்கள் நம்மளை பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படி சொல்லும்போது அது வேதனையாக இருக்கின்றது. அவர்கள் சொல்லியதை தான் இன்றைக்கு வீடியோவாக நான் பதிவு செய்திருக்கிறேன். வாடிக்கையாளர் வருவாங்க இல்லையா, அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மாதிரி. அதனால் நிறைய பொய்கள் இல்லாமல் பொய்யை குறைத்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். எல்லோரும் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்வாங்கு வாழுங்கள். எல்லோருக்கும் வியாபாரம் செழிக்க வேண்டும். எல்லோரும் நோயற்ற வாழ வேண்டும். அதே மாதிரி உங்களிடம் வியாபாரம் செய்பவர்களிடம் வாங்கக்கூடிய நுகர்வோர்களும் சகல சௌகரியங்களோடு பெருவாழ்வு வாழ வேண்டும். சிவாய திருச்சிற்றம்பலம்.